हेलो गाइस, वेलकम बैक टू आवर चैनल दीपूज रिएक्शन। हम आपके सामने लेकर आ गए एक और नया एपिक रिएक्शन वीडियो। और आज जो वीडियो हम आपके सामने लेकर आए हैं उसका नाम है बिगिल पार्ट 7। और अगर हम लोग पार्ट 6 के रिकैप की बात करें तो पार्ट 6 में यहाँ पर बिगिल जो है वो दो की प्लेयर्स को उनके घर तक लेने जाते हैं। तो आगे देखते हैं कि क्या वो दो की प्लेयर्स आ पाते हैं या नहीं। यस, तो चलिए देखते हैं और आगे की कहानी को जानते हैं। So let's get started without any delay. बस அனிதாவை நான் பார்த்து 3 மாசம் ஆச்சு. चेन्नई ஏப்ரல் 7ஆம் தேதி மேட்ச் பிராக்டிஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. के பாய் மா. பாய். செல்வி, மின்னொலி மின்னொலிக்கு ஷூட் பண்ணு. அனிதா, என்ன அடிக்கடி வரான்? என்னவா அவன் பிரச்சனை? நான் என்னன்னு போய் கேட்கவா? இரு, நான் பேசிட்டு வரேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. எத்தனை தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும்? இங்க பாரு, 2 வருஷமா உன் பின்னாடி சுத்திட்டு ஓவரா சீனை போற. வரேன். நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். அது ஏன்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது? வாடி போடின்னு பேசுற வேலை வச்சுக்காத. ஒருத்தரை பிடிச்சாதானே திருப்பி லவ் பண்ண முடியும். உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு ஃபுட்பால் தான் முக்கியம். அதான் என்னோட ட்ரீம், அதான் என்னோட லைஃப். வேற எதை பத்தியும் நான் யோசிக்கிறதே இல்லை. என்னடி அழகா இருக்கோன்ற திமிரா? இந்த மூஞ்சியை வச்சுட்டு நீ எப்படி ஃபுட்பாலர் நான் பார்த்தேன். Oh no. Oh no. वो एसिड फेंक दिया उन्होंने। हाँ ना। पकड़ो पकड़ो, वही, यस वही। पकड़ो। Oh no. पुलिस भी आई। Yes. Oh no. இல்லை, ஏன் தப்புதான். நான் இல்லைன்னா அவன் போயிருக்கவே மாட்டான். हाथ में भी देखो फुटबॉल ही रखा हुआ है। हाँ। யாரை பார்க்க விரும்பல, வெளியே போங்க. அன்னைக்கு உள்ள போனவதான் Oh. அந்த கதவு கீழே சாப்பாடு கொண்டு போய் வைப்பேன். Oh no. அவளுக்கு பசிச்சா சாப்பிடுவா, இல்லைன்னா அதுவும் இல்லை. நியூஸ் பேப்பர் வைப்பேன், அதில் அந்த ஃபுட்பால் நியூஸ் இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்குவேன். அதை வச்சுதான் அவ உயிரோடு இருக்கான்னு Oh no. मतलब उन्होंने खुद ने भी नहीं दिखा। காமிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டா. हाँ. ஒத்த நம்பிக்கையும் இப்படி போயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ये तो बहुत ज्यादा ट्रेजिक टर्न ले लिया स्टोरी ने। Yes. அனிதா கிட்ட நான் பேசலாமா? தாராளமா பேசுங்கப்பா. बिगिल को मतलब बिगिल से बात करके शायद से और और मोटिवेशन होप्स yes, जागे, कुछ हो। बाहर आए वो अपने कमरे से, ऐसा कुछ हो सकता है। எனக்கு அனிதா, அனிதா, நான் மைக்கேல்மா. இப்போ நான் தான் உன் டீமோட கோச். உனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான கதை சொல்லணுமே, சொல்லட்டுமா? अनिता सुन रहे हैं? ஒரு குழந்தை அவங்க அம்மா வயித்துல 3 மாச கருவா இருந்தப்போ குழந்தைக்கு வளர்ச்சி சரியில்லை. அதை கலைச்சிடலாமான்னு அதோட அம்மா கிட்ட கேட்டாங்களாம். ओके, அதுக்கு அந்த அம்மா ஒத்துக்கல. बराबर। 10 மாசம் முழுசா சுமந்து அந்த குழந்தைய பெத்தெடுத்தாங்களாம். ओके, எல்லா குழந்தையும் 2 வயசுலயே நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனா 5 வயசுல தான் அந்த குழந்தை அடியை எடுத்து வச்சுதான். Yes. நடக்குமான்னு நினைச்ச அந்த குழந்தை 8 வயசுல ஃபுட்பால் ஆடிச்சான். ओ 15 வயசுல ஜூனியர்ஸ் லெவல்ல நேஷனல் சாம்பியன். 16 வயசுல அண்டர் 18,
18 வயசுல திரும்பவும் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். வாழ்க்கை பூரா ஸ்டிக்கோட தான் நடக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். அவங்க சொன்னதை எல்லாம் பொய்யாக்கிட்டு திரும்பவும் 6 மாசத்துல அவ वाह ground-க்கு வந்தா. 6 months में ஸ்டேட் டீம்ல செலக்ட் ஆனா. எது அவளோட பலவீனம்னு சொன்னாங்களோ அதையே அவ தன்னோட பலமா மாத்தினா. यस அவ வாழ்க்கையில அதிசயம் எதுவும் தானா நடக்கல, அவ நடத்தி காட்டினா. सही बात है. எப்பவும் போலவே இப்ப அவளுக்கு இன்னொரு சேலஞ்ச். பாருன்னு தெரியுதாமா அனிதா, நீ ஜெயிச்சா உன் அவனை மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. இந்த டிக்கெட்டை நான் இங்க இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு உனக்காக வெயிட் பண்ணுவேன். आए हैं हाँ साथ में. ओह अमेजिंग. என்ன அனிதா, கோவமா? இல்லை சார். இல்லையே, மனசுக்குள்ள ஏதோ கோவம் இருக்கிற மாதிரி தெரியுதே. இல்லை சார், அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஐம் ஃபைன். தீனா, லெஃப்ட்ல விடு. சார் ஏர்போர்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தானே போகணும்? போலாமா? போலாம். तो ग्राउंड पे लेकर आए. हाँ சார் இங்கே என்ன பண்ணுறோம்? சொல்றமா? चारों क्या वो स्कॉर्पियो. लड़की को लाए? यस लड़की को लाए होंगे. नाइस नाइस. यस बिगिल की तो पहुंच है ना वहां तक. கோச் இல்ல, உன் அண்ணன். हाँ அவனை என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லுவான். सही बात है. இப்போ இந்த செகண்ட்ல எல்லாத்தையும் முடிச்சிருவோம். बराबर. Yes. உன் மனசுல இருக்கிற கோவம் கீவம் எல்லாத்தையும் அவனோட சேர்த்து தூக்கி போட்டுட்டு ஒரு பிளேயரா மட்டும் வா. यस இப்ப சொல்லு, என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு வாட்டி நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். क्या ये एसिड है? ये देखो ना. यस. हाँ. हटा दिया उन्होंने. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. हाँ இந்த முகத்தோடு தான் நான் ஃபுட்பால் விளையாட போறேன். यस सही बात है. ஒரு பொண்ணு எப்படி பண்ண நீ எவ்வளோ தைரியமா மூஞ்சியை காமிச்சு வெளியே சுத்தும் போது நான் ஏன் மூஞ்சியை மறைக்கணும்? यस இனிமே இந்த துணி எனக்கு தேவையில்லை. ब्रेव सुपर ब्रेव. ஃபுட்பால் பாப்பியா? हाँ இனிமே பாரு. हाँ. நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. फुल ट्रेनिंग चल रही है. यस சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணின் அன்னை उनकी शादी हुई थी वो दिखा रहे. ओह आगे वो भी ज्वाइन हाँ. कर लिया. यस नाइस नाइस. ओह Oh, शूज. nice. Such a beautiful gesture. ले यार. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் சுதர்ஷன். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. हाँ ஆனா ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருப்பா. सही बात है. सही बात है. அதுவும் கல்யாணான பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா கணவன் இருப்பான். सही बात है. नाइस. நீ பயமின்றி நீ பயமின்றி நீ பயமின்றி துணிந்து என்ன பிளான் நசி? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். அதான் பிளான்.
என்ன இது போலீஸ் पुलिस आई ஃபுல் ப்ரொடெக்ஷனோட மேட்ச் போறோம் மைக்கேல் ராய்பன் कौन है भाई நான் தான் चलो गाड़ी में बैठो हुआ था ना एडीजीपी बुला रहा है சார் ஹாஃப் அன் ஹவரில் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது 1 o'clock மேட்ச் முடிஞ்சிடும் நானே வந்துடுறேன் तू मेरे से टाइम मांग रहा है நீங்கெல்லாம் चुप वरना खींच के लेके जाऊंगा मैं சார் अरे மைக்கேல் வந்துடுவேன் ये वो शर्मा जी नहीं करवाया है यस ऐसा मुझे लग रहा है நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப்ல தமிழ்நாடுக்கு வாழ்வா சாவான ஒரு போட்டி இன்னைக்கு காமெண்ட்ரி பாக்ஸ்ல எங்க பேர் ஐம் so சாரி உங்க பேர் லிஸ்ட்ல இல்ல மைக்கேல் கொடுத்த கேம் பிளான்ல பேர் இல்ல சாரி என்னையா நீ என்ன பெரிய ரவுடியா உன்னை டானா சொல்றாங்க ஸ்பெல்லிங் தெரியுமா டானுக்கு சார் என்னை எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு முக்கியமான மேட்ச் இருக்கு சார் நீ ஆட போறியா இல்லல்ல பார்க்க தானே போற பாரு என்ன நடுத்தன சார் காரணம் இல்லாம ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண முடியாது என்னை எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு காரணமாவது சொல்லுங்க यस सही बात है இதா ಸಿಎಂ ಕಾನ್ವಾಯ್ல ಅಬ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಕೊಡ್ತಾನೆ ನನ್ನ உன்னை உள்ளு தூக்கி வைப்பேன் ये लो இல்லையா இதோ ஸ்டேஷன் முன்னாடி போலீஸ் ஜீப் இருக்குல்ல அத பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வயலன்ஸ் ஏற்படுத்தானு ये சொல்லி मिले हुए अच्छा मिले हुए இதுவும் பத்தலையா என்னோட கன் எடுத்து இத ஹெட் கான்ஸ்டபிள் பட்டேல ஷூட் பண்ணனும் சொல்லுவேன் ये देखो करके दिखाओ अभी attempt to murder காரணம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா हाजी सर यहीं पे अरे ये मालूम था ये तो போது हाँ। பொறுப்பே இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்துருக்க இதான் ஷர்மா ஸ்கெட்ச் உனக்கு மட்டும் இல்லை உன் பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலாக 2 ஸ்கெட்ச் வச்சிருக்கேன் ஓ. பாவம் உன் பிள்ளைங்க தப்பு டிப்புன்னு உடைய போகுது You have a cup of tea and relax. நம்ம யாருன்னு முக்கியம் இல்ல நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம் 90 நிமிஷம் चुप वहाँ पर मैच भी चालू हो गई कुछ ना कुछ तो करके निकलेंगे ऑब्वियसली लेकिन exactly. क्या अभी प्ले गर्ल्स प्ले यस मोटिवेशन नहीं मिल रहा है டைம் என்னாச்சு टाइमर है ना देखो ஓகே ஓகே அடிந்தது தமிழ்நாடு இந்த பகற்சுண்டம் பிடிக்குமா कौन वो यार है हाँ? ये कर दो व्हाट क्या क्या चल रहा है वहाँ पे ये तो उन्होंने खाली बोला था ये तो सच हो गया ये सच कर रहे हो हाँ नाइस जो बोला वो करके दिखाया एग्जैक्टली டைம் என்னாச்சு Time 15 மினிட்ஸ் ஆச்சு சாரி हाँ। நான் டைமரை கவனிக்கல ओ नाइस No, जो बोले वो करके दिखा रहे हैं यस उनको रीजन चाहिए था मैं रीजन Yes, दे रहा हूँ। और पकड़ के रखो मुझे वो पटेल को घंटे हाँ जाओ जाओ time என்னாச்சு சார், 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 சார். வேற ஏதாவது காரணம் இருந்தாலும் சொல்லுங்க एग्जैक्टली वेरी सही बात है ये நீங்க கிளம்பி ओ नाइस மேட்ச் இருக்குல்ல எஸ் சார் ப்ளீஸ் டேய் வேற எதுவும் இல்லையாண்டா स्वैग स्वैग ये ओ तो यहाँ पर शर्मा जी ने फिर से एक और बार बिगिल को फ्रेम कर दिया और उन्हें वहां पर पुलिस स्टेशन पे बैठने पर मजबूर कर दिए थे लेकिन वहां पर बिगिल भी कुछ कम नहीं उन्होंने कुछ ना कुछ यहाँ पर तिगड़म लगाकर आखिरकार वो पुलिस स्टेशन से बाहर निकल ही जा रहे हैं तो आपको ये वाला पार्ट कैसा लगा आप हमें कमेंट सेक्शन में जरूर बता सकते हो यस तो इसी के साथ हम वीडियो समाप्त करते हैं अगर आपको ये वीडियो अच्छा लगा हो तो प्लीज डू लाइक शेयर एंड सब्सक्राइब टू आवर चैनल दीपूस रिएक्शन एंड नेवर मिस एन अपडेट हम मिलते हैं आपको अगले वीडियो में तब तक के लिए बाय बाय एंड स्टे ट्यून्ड